சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யும் வ ரசூலா வ பி ஷைഖ் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷேഖம் வ முர்ஷிதா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மகத்தான கிருபை, வல்ல ரஹ்மான் நம்மையெல்லாம் அல்லாஹு செய்யும் பணியிலே ஒன்று திரட்டி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டாலும் இந்த மாதத்தினுடைய பொருட்டாலும் இந்த மாதத்தினுடைய நாயகர் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பொருட்டாலும் நம்முடைய சிறிய பெரிய இரகசியத்திலும் பகிரங்கத்திலும் செய்த எல்லா விதமான பாவங்களையும் வல்ல ரஹ்மான் மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமான முறையிலே பூர்த்தி செய்தருள் புரிவானாக. நம்மிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமத்திலே சிக்கி தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூரண ஆஃபியத்தை தந்தருள் புரிவானாக. மேலும் கடனாளியாக யாரெல்லாம் தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் கடனை திரும்ப அடைக்கக்கூடிய நல்ல பரக்கத்தை செய்தருள் புரிவானாக. மேலும் எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அதையெல்லாம் தந்து ரப்புல் இஸ்ஸத் நமக்கு பரக்கத்து செய்தருள் புரிவாயானாக. மேலும் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேட மறந்தோமோ அதையெல்லாம் விட்டு வல்ல ரஹ்மான் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ரஹ்மத்தை செய்திருக்கின்றான், மிகப்பெரிய ரஹ்மத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் அருமை நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றானே, இது மிகப்பெரிய ரஹ்மத்தாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு விஷயம், அருமை பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய மாதத்தினுடைய மாண்பையும் அதில் உள்ள பலன்களை எல்லாம் என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத்தினர்கள் விளங்கி விடுவார்களேயானால் அந்த ஒரு மாத ரமலான் வேண்டாம், வருடம் முழுவதும் எங்களுக்கு ரமலானாகவே வேண்டும் என்று கேட்கத் தொடங்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு அதில் உள்ள பலாபலன்கள் இருக்கின்றது. அதே போல இந்த மௌலுது ஷரீஃபிலும் இந்த மீலாது விழாக்களிலும் உண்டான பலன்களையும் அந்த இரகசியங்களை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்வோமேயானால் இந்த ஒரு மாதம் எங்களுக்கு போதாது, ஏனைய 11 மாதமும் எங்களுக்கு மீலாதாகத்தான் இருக்க வேண்டும் என்று மீலாதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், விழாக்களை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட மாண்பிற்குரியவர்களாக கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசாத நாவுகள் உண்டா? எழுதாத எழுத்தாளர்கள் இருக்கின்றார்களா? கவிதை பாடாத கவிஞர்கள் இருக்கின்றார்களா? எல்லாம் பாடிவிட்டார்கள், எல்லாம் பேசிவிட்டார்கள், எல்லாம் எழுதிவிட்டார்கள். இருந்தும் கூட எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை முழுமையாக சொல்லி முடிக்க முடியவில்லை. அப்படி புகழுக்கு ஓங்கியவர்களாக, புகழுக்கு உரியவர்களாக எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புகழை, அவர்களுடைய மாண்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் விளங்கி வைத்திருந்தது, இந்த பாழாய் போன மனிதர்களை தவிர. இந்த மனிதர்கள் மாத்திரம் எங்கள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையும் அவர்களுடைய மாண்பை முழுமையாக விளங்காதவனாக இருக்கின்றார்கள். ஒரு சமயத்திலே எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது ராஹிப் என்று சொல்லக்கூடிய யூத பாதிரி தன்னுடைய 40 ஆண்டு காலத்தினுடைய தவத்தை களைத்து விட்டு மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். வந்து குறைஷு குலத்திற்கெல்லாம் விருந்தோம்பல் செய்கிறார், விருந்து வைக்கின்றார்.
அந்த குறைஷி குலத்து மக்கள் எல்லாம் வந்து விருந்து சாப்பிடுவதற்கு வந்து விட்டார்கள். அந்த பாதிரியினுடைய கண்கள் எதையோ துலாவிக் கொண்டே இருக்கின்றது, யாரையோ தேடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த குறைஷிகள் எல்லாம் கேட்டார்கள், யாரையோ எதிர்பார்த்த வண்ணவராக நீங்கள் இருக்கின்றீர்களே, யாரை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்க அந்த பாதிரி சொன்னார், உங்களில் எல்லாம் வந்து விட்டீர்களா என்று கேட்க ஒரே ஒரு சிறுவர் மாத்திரம் வரவில்லை என்று சொன்ன உடனே அந்த பாதிரி சொன்னார், அவர்களுக்காகத்தான் இந்த விருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, அந்த நபருக்காகத்தான் இந்த விருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டது. என்னுடைய 40 ஆண்டு காலத்தினுடைய தவத்தையே கலைத்துவிட்டு வந்தது அந்த நபருக்காகத்தான். அப்படி என்ன அவருக்கு சிறப்பு என்று கேட்க அந்த பாதிரி சொன்னார், இன்றைக்கு வேண்டுமானாலும் உங்கள் முன்னால் சிறு பிள்ளையாக 12 வயது சிறுவராக பச்சிலம் பாலனாக இருக்கலாம், ஆனால் பின்னால் ஒரு காலம் வரும், சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார்கள், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார்கள், ரசூலு ரப்பில் ஆலமீன், அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வினுடைய ரசூலாக அவர்கள் வருவார்கள். மாத்திரமல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கே, இந்த அகிலத்திற்கே அவர்கள் ரஹ்மத்தாக வருவார்கள் என்று சொன்னவுடனே செய்வதறியாது முழிக்க தொடங்கினார்கள் அந்த குறைஷிகள். எப்படி சொல்கின்றீர்கள், எதை சொல்கின்றீர்கள்? யகூதிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த யகூதிகள் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள் தெரியுமா? யஅரிஃபூன, அவர்கள் அறிவார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஹும், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அச்சு பிசராமல் அடையாளங்களோடு அவர்கள் நினைத்து வைத்திருப்பார்களோ, அடையாளம் கண்டு வைத்திருப்பார்களோ, அதுபோல நாயகமே உங்களை அவர்கள் முழுமையாக அறிந்திருந்தும் கூட உங்களை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அந்த அளவிற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துல்லியமாக அந்த பாதிரி சொல்கின்றார். அந்த பாதிரி இடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார்கள், அஷ்ஷஜரு வல் ஜபலு வல் அஷ்ஜாரு லா யஸ்ஜுதானி இல்லா நபியின் இல்லா லி நபியின், எந்த ஒரு மரங்களும் சரி, எந்த ஒரு மலைகளும் சரி, நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்யாது. அந்த காட்சி இந்த 12 வயது சிறுவருக்கு நடப்பதை நான் பார்க்கின்றேன் என்றார்கள். என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்பையும் அவர்களுடைய மகத்துவத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் விளங்கி வைத்திருந்தது. அது மட்டுமா ஏராளம் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சமயத்திலே சையதுனா முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை யார் யாரெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள், யார் யாரெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள்? அந்த கடல் இருக்கின்றதே, கடலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது காதல் கொண்ட ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கடல் கூட கண்மணியை காதலித்தது. சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஈமானுக்கு வருவதற்கு முன்னால் பத்ர் யுத்தத்திலே அவருடைய தந்தை அபூஜஹல் கொல்லப்பட்டு விடுகின்றார். இந்த பத்ருக்கு பிறகு சிரியாவுக்கு ஓடோடி விடுகின்றார். கப்பலின் வழியாக கடல் பயணம் மேற்கொண்டு கப்பலிலே தப்பி ஓடுகின்றார். என்னுடைய ஹபீப் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே வாட்டிவிட்டு நீ இங்கே தப்பிக்கிறாயா என்று கடல் கூட அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது கடுமையை காட்டியது. பெரும் பெரும் சுனாமியினுடைய அலைகளை எல்லாம் ஏற்படுத்திய பொழுது அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்கிவிட்டது, நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சி சரியானது போல இல்லை என்ற உடனே அவருக்கு தெரிந்த கடவுள்களை எல்லாம் அழைக்கின்றார். யாரும் கை கொடுக்கவில்லை. இறுதியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுவை அழைக்கின்றார். யா அல்லாஹ், இந்த சிரியாவில் இருந்து நான் திரும்பச் செல்கின்றேன். எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று நான் ஈமான் கொள்வேன் என்று சொன்னவுடனே அந்த கடலினுடைய அலைகள் எல்லாம் சாந்தமாகின்றது. என்றால் கடலினுடைய காதல் எப்படி இருக்கின்றது, அந்த வரலாறுகளையும் நாம் பார்க்கின்றோம். கடல் மட்டும்தான் எங்கள் நாயகத்தை நேசித்ததா
என்றால் இல்லை இல்லை, கடலோடு உறவாடக்கூடிய நதிகளும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தலைமையிலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் போருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த தஜ்லா நதிக்கரையின் ஓரத்திலே செல்லும் பொழுது எதிரிகள் எல்லாம் அந்த கரையோரத்தை உடைத்து விட்டு சஹாபிகளின் பக்கத்திலே வெள்ளம் வருவது போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நதி கூட உங்களை நேசிக்கும் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? யா நஹர், நதியே, இன்னக தஜ்ரீ பி அம்ரில்லா, நிச்சயமாக நீ அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு ஓடுகின்றாய். வ பி ஹுர்மதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னவர்களினுடைய மாண்பை கொண்டு அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு நீ ஓடுகின்றாய். மாத்திரமல்ல, வ பி அத்லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நீதத்தை கொண்டு நீ ஓடுகின்றாயானால் எங்களுக்கு பாலமாக இருந்து நீ வழிவிடுவாயாக என்று சொல்லவும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காதல் கொண்டிருந்த அந்த நதி கூட அந்த சஹாபிகளுக்கு பாலமாக இருந்து வழிவிட்டது என்றால் எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள்? அந்த சஹாபிகள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, அந்த படை முழுவதும் அந்த ஆற்றை கடந்து செல்கின்றார்கள். எந்த அளவிற்கு? அவர்களுடைய கால்கள் அல்ல, அவர்கள் பயணப்பட்டு வந்த அந்த வாகனங்களினுடைய குதிரை, அந்த ஒட்டகத்தினுடைய கால் குளம்பு கூட தண்ணியிலே நடையவில்லை என்றால் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டதாக நதிகளும் இருக்கின்றது. நதிகள் மாத்திரம்தான் கண்மணியை நேசித்ததா என்றால் இல்லை இல்லை. அந்த தென்றல் காட்டும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தது. கந்தக் அகல் யுத்தத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நெஞ்சின் மீதுண்டான முடிகளின் மீதெல்லாம் மணல் புரள எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அகலை தோண்டினார்களே, பள்ளங்களை தோண்டினார்களே. அந்த போரின் சமயத்திலே எதிரிகள் 10,000 பேர் இருக்கின்றார்கள். அந்த 10,000 பேரிடத்திலும் அந்த காற்று, தென்றல் காற்று புயலாக மாறி வீச ஆரம்பித்தது. புயலாக மாறி வீச வீச அந்த எதிரிகள் எல்லாம் ஓடோடினார்கள் என்றால் புயல் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. புயல் மாத்திரமா? இல்லை இல்லை, பனி கூட கண்மணியை காதலித்த வரலாறுகள் இருக்கின்றது. மதீனாவிலே கடுமையான பனி பொழிது கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிக்கு வருகின்றார்கள். பள்ளியில் பார்த்தால் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள். தொழுகைக்கு யாருமே இல்லை. உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், யாரும் வரவில்லையா என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், பனி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் யாருமே வரவில்லை நாயகமே என்றவுடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அக்ஃபி அன்ஹுமுல் பர்த, இறைவா இந்த மக்களுக்கு குளிரை விட்டும் நீ பாதுகாப்பாயாக என்றவுடனே எல்லா சஹாபிகளும் விசிறியோடு பள்ளிக்கு வந்த வரலாறு என்றால் பனி கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேச்சை கேட்டது, அவர்களின் மீது காதல் கொண்டிருந்தது என்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருக்கு நிகர் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? இந்த பெயருக்கு நிகர் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கின்றதா? ஒருபோதும் கிடையாது. இந்த பெயரை வைத்தவர் அப்துல் முத்தலிப், ஹஸரத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட மகானாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகமெல்லாம் ஓதக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த உடனே அவர்களுடைய மடிக்குத்தான் பெயர் வைக்கும்படி கொண்டு செல்லப்படுகின்றது. சையதுனா அப்துல் முத்தலிப் அவர்கள் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூக்கி கொண்டு கஅபத்துல்லாஹ்வுக்கு ஓடோடி வருகின்றார்கள். அங்கே நின்று அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் செய்த துஆ என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி, ரப்பே எனக்கு இந்த குழந்தையை நீ தந்திருக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும்.
ஹாதல் குலாம தொய்யிபல் அருதான், இந்த பச்சிலம் குழந்தை பரிசுத்தமான இந்த பிஞ்சை எனக்கு தந்திருக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும். இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கின்றார்கள், கது சாத ஃபில் மஹதி அலல் கில்மான், தொட்டிலேயே இந்த உலகத்திற்கு தலைவராகிவிட்டார்கள் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய புகழ் ஓங்கி நிற்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இல்ஹாம் என்ற உதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ் போடுகின்றான். அவர்களுடைய உள்ளத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை வைக்கும்படி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போட்டான். அவர்கள் பெயரை வைத்தார்கள். இந்த பெயருக்கு நிகர் இந்த உலகத்திலே ஏதேனும் இல்லை என்று நாம் விளங்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே அல்லாஹ் ஒரு ஆயத்தை பிரத்யேகமாக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஆயத்து, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இந்த ஆயத்துக்கான அர்த்தம் என்ன? நிச்சயமாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது சதா பொழுதும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அந்தஸ்தை அல்லாஹ் முஃமின்களான நமக்கும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் முஃமின்களே உங்களின் மீது சதா பொழுதும் ஸலவாத்து ஸலாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மீது ஸலவாத்து சொல்ல காரணம் என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதல் மாத்திரமே இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, ஒரு சமயத்திலே அல்லாஹ் அருமை நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், யா ஹபீபி, நபியே, நாயகமே, உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் பாதி இடம் இருக்கின்றது, உங்களுடைய உம்மத்துகளுக்கு பாதி இடம் வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஷஃபாஅத்தினுடைய அந்தஸ்து வேண்டுமா என்று கேட்டவுடன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனே சொன்னார்கள், எனக்கு ஷஃபாஅத்தினுடைய பாக்கியம் தான் வேண்டும் என்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதர் கலிமா மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி விடுவாரேயானால் அவரை நரகத்தை விட்டும் நான் பாதுகாத்து விடுவேன் என்றார்கள் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நமக்கும் நபிகள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான தொடர்பு, அவர்களுக்குமான உறவு எங்கிருந்து தொடங்குகின்றது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சய்யிதுனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் தொடங்குகின்றது. அவர்களுக்கும் நமக்குமான உறவு கலிமாவில் தொடங்குகின்றது. ஒரு சமயத்திலே சய்யிதுனா முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியிலே நின்று கொண்டு பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஆயத்தை ஓதுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் நமக்கு 2 குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு 2 விதமான குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒன்று நம்முடைய கரங்களில் வைத்து ஓதக்கூடிய 30 ஜுஸு குர்ஆன்கள். இன்னொரு குர்ஆன் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். இது மிகைப்பிற்காக அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. குர்ஆனில் உள்ள வசனங்கள் 6666 வசனங்கள் என்றால் இந்த 6666 வசனங்களின்படி இந்த உலகில் ஒருவர் வாழ முடியும் என்றால் அது எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவதற்காக, ஒரு குர்ஆன் பார்த்து வாழ்வதற்காக அல்லாஹ் 2 குர்ஆனை தந்திருக்கின்றான். ஒன்று நம் கரங்களிலே இருக்கின்றது, இன்னொன்று நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அந்த ஆயத்தை ஓதுன உடனே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட
விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை ஓதிய கணமே 19 வயது வாலிப சஹாபி அந்த முன்னிலையிலே அப்படியே துடிதுடித்து கீழே விழுகின்றார்கள். எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து எங்கள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை தம்முடைய மடியில் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், எப்பேற்பட்ட பாக்கியம்! யா அல்லாஹ், இது போன்ற பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்களினுடைய மரண தருவாயிலும் எங்களுடைய இல்லத்திற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து அவர்களுடைய மடியில் ரூஹு போகக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக. எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் மடியில் வைத்துக்கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம்! இந்த சக்கராத்திற்கு கூட சர்க்கரையை விட இனிப்பாக இருக்குமே, தேனை விட இனிப்பாக இருக்குமே இந்த சக்கராத்து. அல்லாஹு அக்பர், எப்பேற்பட்ட பாக்கியம்! எம்பெருமானாருடைய மடியில் படுத்துக்கொண்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கலிமாவை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றால் எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கின்றது. அந்த சஹாபி கண் விழித்து பார்க்கின்றார்கள். 16ஆம் நாள் முழு நிலவை போல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுகம் இருக்கின்றது. அந்த திருமுகத்தை பார்த்து கொண்டே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே அந்த சஹாபியினுடைய ரூஹு போன உடனே எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாருக்காவது உள்ளம் அல்லாஹுவினுடைய அச்சத்தினால் கருகி போனவர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இந்த வாலிப சஹாபியை நீங்கள் பாருங்கள் என்றார்கள் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆக அல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பை நமக்கு எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு கலிமாவில் தொடங்கி நம்முடைய மௌத்து வரையிலும் இல்லை இல்லை, நம்முடைய கபரு வரையிலும் இல்லை இல்லை, நம்முடைய கையை பிடித்து நாளைய கியாம நாளிலே ஷஃபாத்து செய்வார்களே அதற்கு பிறகும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய உறவு நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கபரில் நமக்கு கேள்வி கேட்கப்படுகின்றது அல்லவா? கபரில் என்ன கேள்வி கேட்குறாங்க? மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லையா? சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கபரிலே கேட்கப்படும் கேள்விகளை குறித்து பதிவு செய்கிற ஹதீஸுகள் மொத்தம் 7 இடத்துல வருது. மொத்தம் 7 இடத்துல வருது. ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இந்த வரிசைப்படி மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க வமா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல் என்ற கேள்வி, இந்த 4 கேள்வியும் ஒரே ஒரு இடத்துல தான் பதிவு செய்யப்படுகின்றது. மீதமுள்ள 6 இடங்களிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், துஸ்அலூன அன்னி துஸ்அலூன பி துஸ்அலூன ஃபீ ஹக்கி, இந்த வார்த்தைகள் தான் வருகின்றது. பிரதானமான கேள்வியே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேள்விதான். உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமினுக்கு தானாக கலிமாக வரும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்கள், புகாரியினுடைய ஷரஹிலே அந்த தஃப்சீரிலே அவர்கள் சொல்வார்கள், இந்த கபரில் குறித்து கேட்கப்படும் கேள்வியின் சமயத்திலே நல்லடியார்களாக இருந்தால் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக காட்டிய மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடனே உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம் சொல்வார், இவர் எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்ணார கண்டுகொண்டே சொல்வார்கள். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா?
நமக்கும் நபிகள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான நேசம் என்பது நம்முடைய இரத்தத்தில் கலந்ததாக இருக்கின்றது, நம்முடைய குருதியில் கலந்ததாக இருக்கின்றது. அதனால் தான் எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பதறி போகின்றது, உடலினுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம், அவர்களுடைய காதல் நம்முடைய தொண்டையை அடைத்து கண்ணீர் தாரை தாரையாக வருகின்ற காரணம் என்ன? நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு. அந்த ரவுலாவிலே நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாரோ இருக்கின்றார்கள் என்றால் நமக்கு ஏன் அந்த கஷ்டம் தொண்டையை அடைக்க வேண்டும்? அவர்களுடைய அந்த கண்ணீர் எதற்காக நமக்கு வர வேண்டும்? நமக்கான தொடர்பு இரத்த பந்த தொடர்பாக இருக்கின்றது, இரத்தத்தில் கலந்த தொடர்பாக இருக்கின்றது. நமக்கும் நபிகள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குமான தொடர்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரழகு பெட்டகமாக இருந்தார்கள், பேரழகு பெட்டகமாக இருந்தார்கள். அவர்களுடைய அழகை பற்றி வர்ணிக்கின்றார்கள் உம்மு மஅபது ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தான் சையதுனா முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகை குறித்து, அவர்களுடைய புருவம் என்ன அழகாக இருந்தது, அவர்களுடைய பற்கள் எப்படி அழகாக இருந்தது, அவர்களுடைய காதுகள் எப்படி அழகாக இருந்தது, அவர்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, அவர்களுடைய கைகள் எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு நடையுடைய பாவனை எல்லாம் முழுமையாக சொல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட சொன்னார்கள், சிறுபிராயத்தில் இருந்து எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்கின்றேன், என்னால் கூட இப்படி வர்ணித்து சொல்ல முடியவில்லையே என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்றால், சையதுனா உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷமாயிலு திருமதி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு குறித்து அவ்வளவு வர்ணித்து சொல்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்களா? சையதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகானவர்களா? ஒரு கேள்வி வருகின்றது. ஹதீசுகளிலே நாம் பார்ப்போம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அழகானவர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. 10 வயதில் என்ன அழகு இருந்ததோ அதே அழகு அவர்களுடைய 40 வயதிலும் இருந்தது, குறையாமல் மங்காமல் இருந்தது. ஆனால் எங்கள் நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு எப்படி இருந்தது? ஒரு கட்டத்திலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் நாளுக்கு நாள் அழகு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது நாயகமே, உங்களுடைய அழகை ரசிப்பதற்கு எனக்கு 2 கண்கள் போதாது நாயகமே என்றார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஒரு கட்டத்திலே சையதுனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகை குறித்து சொல்வார்கள், அழகை குறித்து சொல்வார்கள். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிழிந்த ஆடையோடு, ஒட்டு போட்ட ஆடையோடு நடந்து வரும் பொழுது இதை ஒரு பெண்மணி பார்க்கின்றார்கள். இதை ஒரு பெண்மணி பார்த்து விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு புத்தாடையை தயார் செய்கின்றார்கள். புத்தாடையை தயார் செய்துவிட்டு 16ஆம் முழு நிலவு அன்று, பௌர்ணமி நிலவு அன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். எம்பெருமானார் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பளிப்பை ஏற்று உடனே அந்த புத்தாடையை உடுத்திக் கொண்டார்கள். உடுத்திக்கொண்டு பள்ளிக்கு வந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகையும் பார்த்தோம், முழு நிலவினுடைய அழகையும் பார்த்தோம், நாயகத்தினுடைய அழகையும் பார்த்தோம், அந்த பௌர்ணமி நிலவினுடைய அழகையும் பார்த்தோம். இல்லை இல்லை, பௌர்ணமியினுடைய நிலவினுடைய அழகு கொஞ்சம் மங்களாகத்தான் இருந்தது, எங்கள் நாயகத்தினுடைய அழகு மேலோங்கி நின்றது என்றார்கள் சையதுனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். என்றால் எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரழகு பெட்டகமாக இருந்தார்கள்.
ஒரு சமயத்திலே கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தேடி சையதுனா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று ஓடோடி வந்த உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னவென்று கேட்டார்கள். இப்படி ஒரு சஹாபி சக்கராத்தினுடைய நிலையிலே இருக்கின்றார்கள், மரண தருவாயிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கலிமாவும் வரவில்லை, ரூஹும் போகவில்லை, ரொம்ப சிரமத்தில் பட்டு கொண்டிருக்கின்றார், படுத்த படுக்கையாக இருக்கின்றார் என்ற உடனே பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேலங்கியை எடுத்து போட்டுக்கொண்டு புறப்பட்டு அந்த வீட்டிற்கு செல்கின்றார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற சஹாபியினுடைய நிலை என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு உள்ளே நுழைகின்றார்கள். அந்த சஹாபியை பார்த்து கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், கைஃப தஜிது, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹுவ மஷ்கூலுன் அன்க யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய நிலையிலே இல்லை, அவர் மயக்க நிலையிலே இருக்கின்றார், அவர் கோமாவுடைய நிலையிலே இருக்கின்றார் நாயகமே என்ற உடனே எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த சஹாபியினுடைய கையை பிடிக்கின்றார்கள். அந்த சஹாபியினுடைய கையை பிடித்த உடனே அந்த சஹாபி பேச ஆரம்பிக்கின்றார்கள். அந்த சஹாபி பேச ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். மரண தருவாயிலே எங்கள் நாயகம் நம்முடைய கையை பிடித்தால் எப்படி இருக்கும், கைசேதமாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். இது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹல்லு பைனி வ பைனஹு, என்னையும் அவரையும் தனிமையாக விடுங்கள், எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். மரண தருவாய் நிலையை சிந்தித்து பாருங்கள். மரண தருவாய், கண்மணி நாயகம் அருகில் இருக்கின்றார்கள். இதற்கு பிறகு இஸ்ராயில் வந்தால் என்ன, மௌத்து வந்தால் என்ன, எங்கள் நாயகம் என்னோடு இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட பாக்கியம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 16ஆம் நிலவை போல, அந்த முழு நிறை நிலவை போல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகத்தை அந்த சஹாபி கண் திறந்து பார்க்கின்றார்கள். கண் திறந்து பார்க்கின்றார்கள். பார்த்த உடனே கைஃப தஜிதுல்லான், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்னி ரஅய்து இஸ்னைனி, நிச்சயமாக நான் 2 நபர்களை பார்க்கின்றேன் நாயகமே, 2 நபர்கள் எனது அருகிலே இருக்கின்றார்கள் நாயகமே என்ற உடனே சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், இஸ்னைனி, 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். அஹதுஹுமா அஸ்வத், அதிலே ஒருவர் மிக கண்ணங்கரே என்று கருப்பாக இருக்கின்றார். வல்லாஹர் அபியல், இன்னொருவர் வெண்ணிறத்திலே வெள்ளை நிறத்திலே அழகான தோற்றத்திலே இருக்கின்றார் என்ற உடனே கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஐயுஹுமா அக்ரபு இலைக்க, உங்களின் பக்கம் நெருங்கி இருப்பவர் யார் என்று கேட்டவுடனே அந்த சஹாபி சொல்கின்றார், அல் அஸ்வத் யா ரசூலல்லாஹ், கருத்த நிறத்தில் இருப்பவர்தான் என்னிடத்திலே நெருங்கி இருக்கின்றார் என்று சொன்ன உடனே எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து நீர் வடிகின்றது. நீர் வடிய சொன்னார்கள். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கைர கலீலுன் யா அஹி, என் சகோதரரே, உங்களுடைய நன்மை ரொம்ப குறைவாக இருக்கின்றது. வ ஷர்ரு கஸீருன், உங்களுடைய பாவம் மிக அதிகமாக இருக்கின்றது என்ற உடனே யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை இப்படியே விட்டு விடாதீர்கள் நாயகமே. ஷரஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்களே, யா அக்ரமல் ஹல்கி மா லீமன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூல் லில் ஹாதிஸில் அமிமி, இந்த உலகத்திலே அமளி துமளி நடக்கும் நேரத்திலே நாயகமே, உங்களை தவிர எந்த ஒரு ஒளி விளக்கும் கிடையாது, உங்களை தவிர எந்த வாசலும் கிடையாது
என்பது போல அந்த சஹாபி கேட்கின்றார்கள். உடனே எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைகளை உயர்த்துகின்றார்கள். இது போன்ற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எங்களுடைய மரண தருவாயிலும் வந்து எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் அருகில் இருந்து எங்களுக்கு கலிமா சொல்லி தரக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. அன்னவர்களுடைய திருமுகத்தை கண்டுகொண்டே அந்த மரணத்தினுடைய அந்த கசப்பை கூட இனிப்பாக ருசிக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இறுதியாக எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஃகிஃபிர் லில் கஸீர வன்மல் கலீல். யா அல்லாஹ், இறைவா இந்த சஹாபியினுடைய அதிகத்தை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த சஹாபியினுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. அவருடைய குறைவான அந்த நன்மையை நீ வளரச் செய்வாயாக என்று துஆ செய்தவுடனே கைஃப தஜிதுல்லான், இப்போது எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னின் பக்கம் அந்த வெண்ணிறத்திலே இருக்கக்கூடிய அழகான தோற்றத்தில் இருப்பவர் என்னை நெருங்கிவிட்டார் நாயகமே என்று சொன்னவுடனே, இப்போது சொல்லுங்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள் என்றவுடனே அந்த சஹாபி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமா சொன்னவாறே அவர்களுடைய ரூஹு பிரிந்தது என்றால் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் அந்த சஹாபியாக இருக்கின்றார்கள். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் மங்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய மாண்பும் மகத்துவமும் நாம் விளங்க வேண்டும். அவர்களுடைய மாண்பையும் உயர்வையும் நாம் விளங்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, எனவே வல்ல ரஹ்மான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எப்படி புகழச் சொன்னானோ அதுபோன்று புகழக்கூடியவர்களாகவும், அவர்களை எப்படி நேசிக்கச் சொன்னானோ அதுபோன்று நேசிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மிக முக்கியமான ஒரு விஷயம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நேசம் இல்லாத ஈமான் ரூஹ் இல்லாத பிணத்தை போல, ரூஹ் இல்லாத உடலை போல. நம்முடைய ஈமானுக்கு ரூஹை ஊட்டுவது, வலு ஊட்டுவது எம்பெருமானார் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசமாகத்தான் இருக்கின்றது. எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகிய முறையில் அற்புதமான சிறப்புரையாற்றிய மௌலிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மில் பரக்கத்தையும் அபிவிருத்தி செய்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய ஹிதமத் செய்வதற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அவங்களை கொண்டு பல்லாயிரம் பல லட்சம் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரில் கட்டுவானாக. நேரில் காட்டக்கூடிய ஒளி விளக்காக அல்லாஹ் அவரை ஆக்கி வருவானாக. அவருடைய பேச்சாற்றலிலும் எழுத்தாற்றலிலும் சிந்தனை சக்தியிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் அவனுடைய அருள் பாக்கியத்தையும் செய்து தருவானாக. நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் நிர்வாக சார்பாகவும் ஜமாத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மன்னித்து புரிந்து கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஷ்கு முஹப்பத்தில் வாழ்நாள் முழுவதும் இன்னும் பற்பல மேலாதுகளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அம்பியாக்கள் அவுலியாக்களை தொடர்ந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.